அவர் பேசுறாரு, ஏங்க என்னங்கன்னா அவரு நீங்க பண்ணுங்க பாருங்க பண்ணாதனால இறந்து போயிட்டாங்க ஒருத்தர்னோன்னு ஐயோ அப்படின்ட்டு வைக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல எங்க பாருங்க போடுங்க, அது ஏத்துக்கிட்டாங்க, அந்த பதிவை எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கொடுத்த மனு எடுத்து. ஆமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க 19ஆம் தேதி. சார் ப்ராசஸிங்ல தான் இருக்கு. இபி ஆபீஸ்ல இபி ஆபீஸ்க்கு போயிடுச்சு சார், ஏஐக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரி சார் சரி சார், அதனால ப்ராசஸிங்ல தான் சார் இருக்கு. அவர் சொல்லியிருக்கோம் வருவான் இப்படி சொல்றாரு. 19 கொடுத்தது இன்னைக்கு என்ன தேதி கொடுத்திருக்கீங்க? 4:45 ஒரு தடவை. ஆமா சார். அப்புறம் 9 மணிக்கு மேல ஒரு தடவை கொடுத்திருக்கீங்க. 2 முறை கொடுத்துருக்காங்க. 2 அப்படிங்களா? இதுல வந்து சார் இப்போ கம்ப்ளைண்ட் போட்டு எத்தனை நாள் சார் நீங்க சரி பண்ணி தருவாங்க? சார் டிபிஎஸ்ல அவங்க தான் பார்ப்பாங்க. கரெக்ட் தான் சார், இது வரைக்கும் எந்த காலும் வரல. சரி, அதனால தான் நான் என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறான் தான். புரியுது, ஆனா இபி ஆபீஸ் தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க ஃபர்தரா. சரி சார், இப்போ இபிஏ கிட்ட தான் இருக்கா சார்? ஆமா சார். சரி சார், இதனால ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சார். ஆமா சார், இறந்துட்டாங்க. அது இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். கால் கொடுங்க சார். இந்த அலட்சியத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அலட்சியத்துக்கு அதுதான் காரணம். யார் என்ன இது யாரு போய் கேட்க போறது? இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு உயிரா, அவங்கெல்லாம் ஒரு பொருட்டாங்கிறத, அவங்களெல்லாம் ஒரு மதிச்சிருந்தா தனியாருக்கு எதுக்கு கொடுக்கணும்? இதை தாரை வார்த்தைக்கு ஏன் கொடுக்கணும்? முதல்ல இவங்களை பணிக்கு எடுக்கும்போது தனியார் பணியாளர்களை எடுத்தீங்களா, அரசு பணியாளர்களா எடுத்தீங்களா? அப்ப ஏன் தனியார் கொடுக்க வேண்டியது வருது? எல்லாமே தனியார் மயப்படுத்திட்டு தனியார் தான் சிறப்பா நிர்வாகம் செய்வாங்கன்னா தம்பி, ஒரு பொதுவான ஒரு குடிமகன்கிட்ட ஒன்று கேட்குதுல, அப்ப அரசின் பணி என்னன்னு? எனக்கு நீ இந்த முதலாளிகளுக்கு என்னை எடுத்து கொடுக்குற தரகு தானே, நீ புரோக்கர் தானே பண்ற. கல்வியை இவர்கிட்ட கொடுத்துரு, மருத்துவத்தை இவர்கிட்ட கொடுத்துரு, இவர்கிட்ட கொடுத்துரு, துப்புரவு பணியாளர் இவர்கிட்ட கொடுத்துரு. இது இடையில இந்த வேலையை செய்யறவனுக்கு பேர் என்ன உங்களுக்கு சொல்லுங்க? மீடியேட்டர் தானே, புரோக்கர் தானே, இவனுக்கு பேரு தரகர் தானே. அதை தவிர இந்த அரசு என்ன வேலை செய்யுது? ஒரே ஒரு வேலை மட்டும்தான் செய்யுது, சாராயம் காய்ச்சது விற்குது. சாராயம் ஊத்தி கொடுக்கறவன அரசு பணியா வச்சிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லையா? வேற என்ன இருக்குது? அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் 14,000 பேர் பகுதி நேர ஆசிரியர் நான் நின்று 12,000 பேர் என்னை பணி நிரந்தரம் செய்கின்றான். 14,000 பேர் ஆசிரியர் தேர்வுக்கு பணி தேர்ச்சி பெற்று எனக்கு பணி நியமனம் பண்ணுன்னு காத்திருக்கான். செவிலியர் கொரோனா நேரத்தில் நீங்க பாத்தீங்க, தேவதைகளா கும்பிட்டீங்க. வீட்டை விட்டு எவனும் வெளியில வராத ஓடி வந்த அந்த பிள்ளைகள் பணி செஞ்சு காப்பாத்தினாங்க பல ஆயிரக்கணக்கான உயிரை. அவங்கள பணி நிரந்தரம் செய்ய சொல்லி போராடினாங்க, தூக்கி போட்டீங்க. மருத்துவர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான், எல்லாம் தூக்கி போட்டீங்க. போக்குவரத்து தொழிலாளி எல்லாம் டெம்பரரி, எல்லாம் ஒப்பந்த கூலி. அப்ப எதை ஒரு அரசின் பணி என்ன? நீங்க ஒரு மாநாடு போடுவீங்க, சோசியலிச கியூபாவை காப்போம், தமிழ்நாட்டை விற்போம், அப்படிதான் அதுக்கு பொருள். தமிழ்நாட்டை விற்போம், சோசியலிச கியூபாவை காப்போம். கியூபாவுக்கு என்ன பிரச்சனை? கியூபாவை பேசவங்களுக்கு என்ன இருக்குது? அவன் இப்படித்தான் போக்குவரத்து, கல்வி, மருத்துவம் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துருக்கானா? அவனுக்கு என்ன வருவாய் இருந்தது? வெறும் கரும்பு சக்கரை. அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அரசு வச்சு நிர்வாகம் பண்ணது. ஒன்னால ஏன் முடியல இவ்வளவு வருவாய் வச்சுக்கிட்டு? மாநகராட்சிக்கு 5,000 கோடி வருவாய், வரி வருவாய். எதை செலவு பண்ணுது? என்ன செலவு? கழிவுநீர் மழைநீர் வழிந்து ஓட காவா இருக்கா? இப்ப ஒதுக்குன 4,000 கோடி எங்க? நீங்க 21 ஒதுக்குன 4,000 கோடி இப்ப மழை கொஞ்சம் தண்ணி ஓடிடுதா? கழிவுநீர் ஓடிடுதா? குடிகள் வாழ்ற இடத்துல மின் இணைப்பை பாதுகாப்பா கொடுக்க தெரியல உனக்கு? இதெல்லாம் என்னது? இது பாருங்க இப்படி எந்த நாட்டில் இருக்கு? அந்நிய முதலீட்டைகளுக்கு அமெரிக்கா போறோம், சிங்கப்பூர் போறோம், துபாய் போறோம், பிரிட்டன் போறோம். இந்த நாட்டில எல்லாம் இப்படித்தான் மின் விநியோகம் இருக்கா? இப்படித்தான் சாலை பராமரிப்பு இருக்கா? இப்படித்தான் குடிநீர் விநியோகம் இருக்கா? இப்படித்தான் போக்குவரத்து நடத்துறானா? இப்படித்தான் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவா வச்சிருக்கானா? அதெல்லாம் பாக்குறீங்கல்ல. பண முதலீடு தானே, அறிவு முதலீடு இல்லையா, நிர்வாக முதலீடு இல்லையா? அதை கொண்டு வர மாட்டீங்களா?